வணக்கம் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல கூல் அண்ட் யூஸ்ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் சிலது நான் ஷேர் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ப்ராஜெக்ட் ஜியோ டிவி. ஜியோ டிவி நம்ம ஃபோன்ல மட்டும் பார்க்குற மாரி இருந்தது. அவங்க ஆப்ல மட்டும் பார்க்குற மாரி லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டா, நம்ம பிசில, சர்வர்ல எங்க வேணாலும் அத பார்த்துக்கலாம். இது எல்லா ஓஎஸ்க்கும் இருக்கு. ஆண்ட்ராய்ட், விண்டோஸ், லினக்ஸ், மேக். ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்டும் குடுத்துருக்காங்க. நம்ம டைரக்ட்டா அந்த பைனரி ஃபைல் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிடலாம். நான் மேக் வச்சிருக்கங்காட்டி ஜியோ டிவி டார்வின் ARM64 நான் செலக்ட் பண்ணணும். இவங்க எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் பைனரி ஃபைல் குடுத்துருக்காங்க. லோக்கல்ல நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இது நம்ம லோக்கல்ல டவுன்லோட் பண்ணியாச்சு. அந்த ஃபைல் இங்க இருக்கு. இப்போ நான் மேக்ல இது ரன் பண்ணணும்னா, அது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் குடுக்கணும். அதுதான் இங்க இப்போ நான் குடுக்குறேன். குடுத்துட்டு நம்ம ரன் பண்ணா இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் அதில இருக்கு. இதில ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ஓடிபி வச்சு லாகின் பண்ணுறோம். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டா நம்ம அப்ளிகேஷன லான்ச் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதான் கான்ஃபிகரேஷன். நம்ம ப்ரௌசர் போய் இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணா, நம்ம ஜியோ டிவில பார்க்குற எல்லா சேனல்ஸையும் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் பார்த்துக்கலாம். இது நம்ம இப்படி பார்க்குறனால, இதுலேயே நிறையா டேப் ஓப்பன் பண்ணி எத்தனை சேனல்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரே சேனல் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் காமிக்குது. நம்ம தமிழ் சேனல்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுவோம். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுவோம். சேனல் ஓடுது. எல்லா சேனல்ஸும் ஓடுது. நீங்கள் பிசி, லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ப்ராஜெக்ட் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் மைக்ரோஃபிஷ். மைக்ரோஃபிஷ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அது கிட்டப்பில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு விஷயத்த மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏஐ வச்சு மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஒரு 10,00,000 பேர், 1,000,000 பேர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சிமுலேட் பண்ணுறது. இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. அந்த பனிஷ்மெண்ட்டை அந்த யூனிவர்சிட்டி ரிவர்ஸ் பண்ணால் மக்களோட ரியாக்ஷன் எது மாதிரி இருக்கும், பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, மீடியா எப்படி ரியாக்ட் பண்ணும், நெட்டில் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோம். இங்கே ஒவ்வொரு நோடு அப்படிங்கிறதும் ஒவ்வொரு பர்சன்ஸ், ஒவ்வொரு ரிலேஷன் நோடுனா அந்த ஒவ்வொரு பர்சனும் இன்னொரு பர்சனோட எப்படி ரிலேஷன் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஸ்டூடெண்ட்டுனா ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்ட்டி, ஸோ ஒவ்வொரு பர்சனை இது சிமுலேட் பண்ணி வச்சுக்குது. இது வந்து பீப்புள் மட்டும் இல்லாமல் நெட்டில் இருக்க ரிசோர்ஸையும் போட்டுக்குது. விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்க, அலுமினி, இந்த யூனிவர்சிட்டியோட அலுமினி டீட்டெயில்ஸ் கூட சிமுலேட் பண்ணி அவங்க எப்படி டொனேஷன் பண்ணுவாங்க, அது குறையுமா அதிகமாகுமா அப்படின்னு கூட இதை எடுத்து வச்சுருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். முன்னாடி பண்ண ஸ்டெப்பில் ஜென்ரலைஸ்டாக ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுக்க போகிறோம். அவங்களோட குவர்க்ஸ் என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ். ஸோ ஈச் பர்சன் சிமுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கும். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ். இப்போ ஜென்ரேட் பண்ண ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். இப்போ ரெடிட் யூஸ் பண்ணுறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நியூஸில் டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ணுவாங்க, அலுமினைஸ் டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ணுவாங்க. ஸோ அலுமினைஸ்னால் ஒரு அலுமினை கிடையாது, நிறைய அலுமினை வந்து இது சிமுலேட் பண்ணும். அந்த சிமுலேட் பண்ணதை வச்சு ஜென்ரல் ஓவரால் சம்மரி இங்கே எடுத்திருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக எடுத்த டிசிப்ளினரி ஆக்ஷனை ரிவர்ஸ் பண்ணால் இன்னொரு ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகும், அந்த ப்ராப்ளம் வந்து கம்மியாகாது அப்படின்னு இது சிமுலேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்கு. இது ஒரு கூல் ப்ராஜெக்ட்னு நான் நினச்சேன். எலெக்ஷன் அவுட்கம் வந்து ஒரு பார்ட்டி ஜெயிச்சா எது மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பார்ட்டி ஜெயிச்சா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆர் எலெக்ஷனவே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்து இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது சோர்ஸ் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ப்ராஜெக்ட் கிராஃபிக் டிசைனர்ஸ், அனிமேட்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ். ஒரு வீடியோ இருந்ததுன்னா அந்த வீடியோவில் இருக்க பேக்ரவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். அது க்ரீன் ஸ்க்ரீனாக ரீப்ளேஸ் பண்ணிவிடும்.
ஃபுல்லாக ஏஐ வச்சு தான் பண்ணுது. லோக்கல் ட்ரெயின் மாடலை வச்சு ஏஐ வச்சு பண்ணுது. மேட் எனி1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வெர்ஷன். இவங்க ரீசெண்டாக மேட் எனி1 2 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனை விட ஹை குவாலிட்டி இமேஜஸ் இது ஜென்ரேட் பண்ணுது. இது நம்ம அங்கே டெமோவில் பார்க்கலாம். வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற இமேஜஸ் கூட நல்லா தெளிவாக வந்திருக்கு. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கு. அவங்களோட ஹேரோட குவாலிட்டியை பாருங்கள். இது முன்னாடியெல்லாம் கையில் மேனுவலாக ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம ஹேண்டில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி மாஸ்க் பண்ணுவோம். இப்போது ஏஐ வச்சு டக்குன்னு ஜென்ரேட் பண்ணிடுறோம். பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. பின் பாயிண்ட் அக்யூரஸியில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுது. மேட் எனி1 1 வந்து கொஞ்சம் பிளரான இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட் எனி1 2 டீட்டெயில் இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.